எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரோ மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த சாதனை என்னன்னாக்க, நேற்று வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு ராக்கெட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமா ராணுவமா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், தொலைத்தொடர்பா இருக்கு. எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்க போது, இந்த ஒரு தொழில்நுட்பத்தோட வச்சு நம்ம வந்து நம்மளோட ராணுவத்து கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், நம்ம ராணுவத்துக்குள்ள எல்லா விதமான எந்த நாடுகளும் நம்ம நாட வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு எந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பத்தோட மிக முக்கியமான காரணம் வந்து, இதுல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது LV-3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலியமா தான் இந்த ஒரு 4410 கிலோகிராம் எடைய வந்து இது சுமந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராக்கெட்ட வந்து சுமந்துட்டு போறாங்க. இந்த ராக்கெட்டோட பேரு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னாக்கா, பாகுபலிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து மேல போய் என்ன பண்ணுது? இதுல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜியோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி வந்து இதுல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கருவி தான் வந்து அங்கே போய் உள்ள படம் எடுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து எல்லா விதமான டேட்டாக்கள வந்து ஒரு அக்யூரேட்டா வந்து குடுக்குறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஒரு ராக்கெட்டோட மிக முக்கியமான கொண்டு செல்றதே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த LVM-3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் தான். இந்த ராக்கெட்டோட வெயிட் வந்து அதிகமான வெயிட் வந்து இப்ப கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு இதுவரையும் மற்ற நாடுகள் எந்த நாடுமே வந்து இத வந்து குடுத்ததே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஒரு கருவிய இந்தியாவே மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் வந்து இந்த இஸ்ரோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அ கருவிய வந்து அவங்க செயல்படுத்தி, இப்ப 2வது முறையா வந்து இந்த கருவிய வந்து அவங்க வந்து அத டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே மத்த கண்ட்ரிகள் நம்மளுக்கு குடுக்காத ஒரு கருவிய நம்ம நாடே வந்து உருவாக்கி, இத வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகளும் இத பார்த்து மிக வியப்பா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளோட அ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இந்த மாரி நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு 20, 30 ராக்கெட்ட வந்து நம்ம வந்து விண்ணுல செலுத்தணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாரியும்